நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பொழுதுதான் நம்ம போடக்கூடிய காணொலிகளை உடனுக்குடன் கண்டு நீங்கள் பலன் தர முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது இன்னைக்கு ஆயில் ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆயில் ரேகை என்னென்னத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது, ஆயில் ரேகையை பற்றி என்னென்னத்தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆயில், உடல், மனம், வியாதி, அதிர்ஷ்டம், பலம் எவ்வளவு. இந்த ஆயில் ரேகை ஒரே ரேகையை கொண்டு முதல்ல எடுத்தோடனே ஒரு நபரை ஆனா பெண்ணா வயது என்னன்னு பார்த்துட்டு ஆயில் ரேகையை தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் மேடுகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும், அதுக்கப்புறம் இறுதி ரேகையை பார்க்கணும், அதுக்கப்புறம் விதி ரேகை, அதுக்கப்புறம் சூரிய ரேகை, அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குறிகள் இருக்கா, மேடுகள் எப்படி இருக்கு, அதை பார்த்தா நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு கையையும் பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு ஆயில் ரேகையை பற்றி பார்க்க போகிறோம். ஆயில் ரேகை என்பது நம்ம சுக்கரமேட்டை சுற்றி இப்படி நல்லா வானவில் மாதிரி வர்றது ஆயில் ரேகை. ஃபுல்லாகவே இப்படி வரும், இப்படி வர்றது ஆயில் ரேகை. சரிங்களா? ஆயில் ரேகையை வச்சுட்டு ஆயில் எவ்வளவு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு பாதி தான் ஆயில் ரேகை இருக்கு. அப்போ ஆயில் அவருக்கு குறைவு, ஒரு 35-40 வயசு வரைக்கும் தான் ஆயில் அப்படின்னு ஆயில் ரேகை சொல்லுது. இருந்தாலும் ஆயில் ரேகை 35-40 வயசு வரைக்கும் ஆயில் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் இறந்துருவாரானா கிடையவே கிடையாது. ஆயில் ரேகை ஆயிலையும் குறிக்கிறது. அது வரைக்கும் தான் உடல் பலமா இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல வியாதி வந்துடும். பலம் இல்லை, ஒன்றும் வியாதி வந்துடும். சரிங்களா? இல்லைன்னா உடம்பில் பலம் இல்லாத நிலை. 40 வயசுக்கு மேல உடம்புல பலம் இருக்காது. அப்படிதான் நம்ம குறிச்சு பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அதாவது பிறப்பையும் இறப்பையும் முடிவு செய்து இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் காரணம் தலையாய கருத்து நம்மளுடைய கர்மா. நேற்று வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம கையில ரேகையா ஓடுது. நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாமே 100% நாமளே உருவாக்கலாம். அதுவா வர்றது 1% தான் அதுவா பிரச்சனை வர்றது. பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது நம்ம தான், சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறது நம்ம தான். சரிங்களா? ரொம்ப போர் அடிக்க விரும்பல. இன்னைக்கு நம்ம ஆயில் ரேகையை பத்தி பார்க்க போறோம். ஆயில் கம்மியா இருந்ததுன்னா அது வரைக்கும் உடல் பலமா இருக்கு, உடல்ல பலம் அதிகமா இருக்கு. அந்த வயசு வரைக்கும் ஆயில் ரேகை இருக்கிற வரைக்கும் உடல் பலமா இருக்கு. அதுக்கப்புறம் பலம் கம்மியா இருக்கு, நான் வியாதி வந்துடும் அர்த்தம். இப்போ ஆயில் ரேகை நல்லா ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் நல்லா ஃபுல்லா இருக்கு சார். இந்த மாதிரி ஃபுல்லா இருந்ததுன்னா நீண்ட ஆயில், நல்ல ஆயில், உதோபலம் மனோபலம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆயில் ரேகை ஒருத்தருக்கு அப்படி லைட்டா இருக்கு சார், கோடு லைட்டா இருக்கு. அப்ப இவர் உடல் பலத்தை அதிகமா யூஸ் பண்ண மாட்டார். மனோபலம், புத்தி பலம், அறிவு இதை பயன்படுத்தி வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக விளங்குவார். ஒரு சில பேருக்கு அப்படி நல்லா திக்கா இருக்கும் சார், ஆயில் ரேகை அப்படி திக்கா இருக்கும். அப்போ உடல் பலத்தை கொண்டு வாழ்வில் உயர்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆயில் எவ்வளவுன்னு அந்த ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உடல் பலமா மனோபலத்தால வாழ்வில் உயர்வாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். வியாதி வருமாங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஆயில் ரேகையில இந்த சின்ன வயசுல வியாதி வருதுன்னு வச்சுங்க, இப்படி இருக்கும், சின்னதா பிரச்சனை இருக்கும். எந்தெந்த இது எல்லாமே வியாதி, இதெல்லாம் தடைக்கோடு வரும் பொழுது அந்த வயசுல வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில அப்படியே ஒரு மாதிரி கம்பி வலை போட்ட மாதிரி இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அவருக்கு அடிக்கடி வியாதி வருது, பிரச்சனை இருக்கு, உடம்புல பிரச்சனை இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அதாவது ஆயில கண்டுபிடிக்கலாம், உடல் பலமா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், மனம் பலமா, மனத்து பலம், அது உள்ளத்தின் பலமாக அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வாரான்னு கண்டுபிடிச்சலாம். லேட்டா இருந்ததுன்னா உள்ளத்தை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடுவாங்க. நல்ல திக்கான கோடா இருந்தது அப்படின்னா உடல் பலத்தை கொண்டு உயர்வார்கள். வியாதி இருக்கா இல்லையான்னு இந்த ஆயில் ரேகையை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஒரு கையை ஆயில் ரேகையை பார்த்தோன்னா வியாதி இருக்கா இல்லையா, எந்த வயசுல வியாதி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். எந்த வயசுல வெட்டு, தீவு, இந்த மாதிரி தீவு வரும். தீவுங்கிறது
இப்படி வரும். வெட்டு துண்டு, இப்படி துண்டு இருக்கிறது. அதே மாதிரி இது பாருங்க இப்படி இருக்கும், இந்த இடத்துல கேப் இருக்கும் லைட்டாக. இந்த மாதிரி இருந்தாலும் அது தீவு, வெட்டு, துண்டு இந்த மாதிரி இந்த ஜல்லடை மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்புல வியாதி வருது. எந்த வயசுலங்கிற அந்த ரேகையை கணக்கணும். அப்போ வியாதி வருதுன்னு. அதிர்ஷ்டம் வருதா அப்படின்னா இந்த ஆயில் ரேகையிலேருந்து மேல் எழுப்பக்கூடிய கிளைகள் வரும். எந்தெந்த வயசுல லைட்டா வந்ததுன்னா லைட்டா ஆசை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் மேலே இப்போ இந்த அளவு இருந்ததுனாவே வாழ்க்கையில் இந்த வயசுல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதே மேடுகளுக்கு சென்றால், உருமீட்டுக்கு சென்றால் ஒரு தலைமை பண்பு, தலைமை பொறுப்பு, தலைமை பதவி, இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அதாவது உருமீட்டுக்கு போச்சுன்னா ஒரு உங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்களுடைய பலத்தை கொண்டு. அதே மாதிரி விதி ரேகையா போச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப் உத்தியோகம் வருமா அப்படின்னா அந்த விதி, இந்த ஆயில் ரேகையிலேருந்து விதி ரேகையா அப்படி போகும். அது சனிமேட்டுக்கு போச்சுனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, அதுக்கு பர்மனண்டான உத்தியோகம் இந்த வயசுல தான் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா தன் பலத்தால், மூளை பலத்தால் வாழ்வில் உயரக்கூடியவராக இருப்பார். புதன் மேட்டுக்கு போச்சுனாலும் வியாபாரத்தில் உயரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல் நோக்கின கிளைகள் மேடுகளுக்கு சென்றால் மிக பெரும் அதிர்ஷ்டம். அப்ப பலமா இருக்கு, அதிர்ஷ்டம் பலமா இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையில எதிரிகள் இருக்கிறாங்களா, உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்களாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எதிரின்னாவே செவ்வா மேட்டை பார்க்கணும். செவ்வா மேடு ரெண்டு மேட்டையுமே பார்த்தோம்னா எதிரி இருக்கிறாங்களா இல்லையா, உங்களுக்கு பகைவர்கள் அவங்க மூலமா தொல்லை வரும் அப்படின்னா இந்த பாருங்க, இது செவ்வா மேடு இல்லையா, இதுவும் செவ்வா மேடு. ரெண்டு செவ்வாயில இருந்தும் இந்த செவ்வா மேடுல இப்படி நேரம் போய் இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுங்க. எதிரிகளால், உங்களுக்கு பகைவர்களால் தொல்லை வருவதற்கு ஆயுள் பிரச்சனை, மனம் பாதிக்கப்படுது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது, இருதயமும் பாதிக்கப்படுது. அப்ப கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா உடல்நலம் பாதிக்கப்படும், ஏதாவது ஒன்று நடக்கும். அவங்கவுங்களுடைய கர்மாவின் அடிப்படையிலே இது நடக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு விபத்து நடக்கும், ஒரு சில பேருக்கு பகைவர்களால் தொல்லை வரும், ஒரு சில பேர் பகைவர்கள் தொல்லை வரும் தொல்லையே இல்லை சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எதிரிகளால் தொல்லை, இது மோஸ்ட்லி 90% எதிரிகளால் தொல்லை, சண்டை, சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு. ஒரு சில பேருக்கு சின்ன கலவரமாக முடிஞ்சு நடந்து போயிடும். எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை பகைவர்கள், அத்தனை எதிரிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆயில் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஆயில் ரேகை வச்சு கண்டுபிடிக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா சின்ன கொஞ்சம் ஆயில், பலம் கம்மியாக அந்த வயசு வரைக்கும் பலம் இருக்கும், அதுக்கப்புறம் பலம் இருக்காது, வியாதி வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உடல் நல்ல பலமா இருக்கா அப்படின்னா அது திக்கான கோடா இருந்ததுன்னா, நல்லா திக்கா, அந்த கோடு திக்கா இருக்குன்னு வச்சுங்க. திக்கா இருந்ததுன்னா உடல் பலமா இருக்கு, லைட்டா இருந்ததுன்னா மனம் பலமா இருக்கு. இதுல தீவு, வெட்டு, துண்டு இந்த மாதிரி ஜரடமா இருந்ததுன்னா வியாதி வரப்போகுது, அந்த வயசுல வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த ரேகையில மேலிருக்கக்கூடிய கிளைகள் வரும் வயதுகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டக்குரியது, அதிர்ஷ்டமாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதான் இன்னைக்கு தலைப்பு. ஆயுள் பலம் உண்டா, உடல் பலம் உண்டா, மனோபலம் உண்டா, வியாதி பலம் உண்டா, அதிர்ஷ்ட பலம் உண்டா, இது எல்லாத்தையும் காமிக்கக்கூடியது ஆயுள் ரேகை. முதல்ல ஆயுள் ரேகை நல்லா இருந்தாவே முதல்ல எடுத்தோன்னே என்ன பார்ப்போம், நமக்கு ஆயுள் இருக்கா, நம்ம அதிர்ஷ்டம் இருக்கு சார், எல்லாமே இருக்கு, ஆயுள் இருக்கா, ஆயுள் எவ்வளோ வரைக்கும் இருக்க முடியும், எவ்வளோ வரைக்கும் இந்த உலகத்துல அவர் நல்லபடியாக சந்தோஷமா வாழ்வார், வியாதி இல்லாமல் இருப்பாரா, சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பாரா, உடல் பலத்தோடு இருப்பாரா, மனபலத்தோடு இருப்பாரா, அப்புறம் இந்த ஆயில் எவ்வளோ நாள் இருப்பார், எல்லாத்தையும் நம்ம காமிக்கக்கூடியது ஆயில் ரேகை. ஆயிலை காண்பிக்கக்கூடியது மற்ற 2 ரேகை 2-3 ரேகையும் சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆயிலை கொடுக்கக்கூடியது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் உள்ள கிரகம் சனி பகவான் எல்லாமே ஆயிலை கொடுக்குறது. சொல்லப்போனால் எல்லா கிரகமும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலை கொடுக்கும், அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்ம கையை பொறுத்தலும் ஆயில முடிவு பண்ணோம்னா மேடுகள் எப்படி இருக்கிறது, ஆயில் ரேகை எப்படி இருக்கு, விதி ரேகை எப்படி இருக்கு, சூரிய ரேகை எப்படி இருக்கு, இந்த புத்தி ரேகை எப்படி இருக்கு, இருதய ரேகை எப்படி இருக்கு, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி, அதுவும் இல்லாமல் கங்கண ரேகை இருக்குது, எத்தனை ரேகை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிலை கனெக்ட் பண்ணணும். இந்த ஆயில் ரேகை ஆயிலையும் குறிக்கும், நல்லா புரிஞ்சுங்க. ஆயில், உடல், மனம், வியாதி, அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஆயில் ரேகை. ஆயில் ரேகை ஒருவருக்கு நன்றாக இருந்தால், பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆயில் அவர் சந்தோஷமா இருக்க போறாரு, அதிர்ஷ்டத்தோட இருக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு வரோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.